இன்றைய தினம் தந்தை செல்வா அரங்கிலே தையிட்டி விகாரை தொடர்பான நாளை மறுதினம் அதை அளப்பதற்காக அரசாங்கத்தால் விடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு தொடர்பான ஒரு கலந்துரையாடல் நடைபெறுகின்ற இந்த கலந்துரையாடலே காணிகளை அளப்பதன் மூலம் இடம்பெறப்போகின்ற ஆபத்துக்கள் என்ன அல்லது அதனை ஏற்றுக்கொள்ளலாமா என்பது தொடர்பிலான கருத்துக்களையே பகிர்ந்து கொண்டார்கள். முக்கியமாக கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டதாக அரசாங்கம் சொல்கிறது. ஆனால் வர்த்தமானி அறிவித்தல்கள் எதுவும் வெளிவரவில்லை. குறிப்பாக இலங்கையினுடைய உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் இருக்கிற காணிகள் விடுவிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டாலும் அதற்கான ஒரு வர்த்தமானி அறிவித்தல் இதுவரை வெளிவரவில்லை. அரசாங்க அதிபர் அல்லது அரசு அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகார எல்லைக்குள் அவர்கள் இந்த காணியை அளந்து வழங்கப் போவதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இவ்வளவு காலமும் யாழ்ப்பாண மண்ணிலே காணிகள் யாருக்கும் அளந்து வழங்கப்பட்டதாக இல்லை. காணிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது அந்தந்த உரிய காணிகளுக்கு அவர்கள் போய் தங்களுடைய வளவுகளை திருத்தி இருந்திருக்கிறார்கள். தையிட்டியிலே விகாரை அமைந்திருக்கிறது ஒரு தமிழ் தனியாருடைய காணி. அதனை அயலிலே சூழ்ந்திருக்கிற காணி உரிமையாளர்கள் 17க்கும் மேற்பட்டோர் இப்பொழுது இந்த மண்டபத்தில் இருக்கிறார்கள். அவை அவருடைய காணிகளில் அவர்கள் போய் இருப்பதற்கான அனுமதியை கொடுத்தாலே அதனை பிறகு அளக்க வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கலாம். நான் நினைக்கிறேன் எங்களுடைய சில சந்தேகங்கள் இந்த காணிகள் அளக்கப்பட்ட பிற்பாடு இதனை சுவீகரிப்பதா அல்லது அவர்களுக்கு கொடுக்க விடாமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் எதுவும் இருக்குமா அல்லது இதனை நீண்ட காலம் இழுத்துச் செல்வதற்கு அரசாங்கம் முனைப்பு காட்டுகிறதா போன்ற சந்தேகங்கள் உண்டு. இருந்தாலும் அது பற்றிய தொடர் கரிசனை கொண்ட கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றன. நாங்களும் எங்களுடைய கருத்துக்களை பரிமாறி இருக்கிறோம். தொடர்ச்சியாக அதற்கான எங்களுடைய ஆதரவுகளை நாங்கள் வழங்குவோம். வடுக்குநாரிமலை ஆதிங்கேஸ்வரர் ஆலயம் பௌத்த மதத்துக்குரிய புத்த சாசன அமைச்சர் சினீசன் தெரிவித்திருந்தார். அதனால் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் மறுத்திருந்தார். சிலர் பண்டு முருகன் மாதிரி பேசி கொண்டிருப்பார்கள். நாங்கள் அப்படி சொல்ல இயலாது. ஏனென்றால் ஒரு தெளிவான கருத்தை சொல்ல வேணும். அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை அமைச்சர் ஒருவர் சொல்லுகிறார், இது வெடுக்குநாரி மலை என்பது அரசாங்கம் சுவீகரிக்கப் போகிறது என்று ஒரு இறுக்கமான தமிழ் மக்களை நோக்கி ஒரு இனவாதத்தோடான கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். ஆனால் அதனையே இன்னொரு அமைச்சரவையைச் சேர்ந்த அமைச்சர் சொல்லுகிறார் இல்லை என்று சொல்கிறார். அதனை அவர்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். அளக்கவில்லையா, தாங்கள் அளந்திருக்கிறோமா இல்லையா? இதுதான் குருந்தூர் மலையிலும் நீதிமன்ற கட்டளை இருந்தது. இலங்கையினுடைய நீதிமன்ற பிரகாரம் நீதிமன்ற கட்டளையை மீறி குருந்தூர் மலையிலே விகாரை கட்டப்பட்டது. அப்படி என்றால் அமைச்சர்கள் சொல்லுவதெல்லாம் இங்கு நடைபெறுகிறதா இல்லையா என்பதை அவர்கள் தான் முதல் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். நான் முதலே கூறியது போல கருத்துக்களை மிக தெளிவாக மக்களிடம் சொல்ல வேண்டும். உண்மையை சொல்ல வேண்டும், அறத்தை சொல்ல வேண்டும். நாங்கள் இப்பொழுது அரசியல் செய்வதற்காக ஏமாற்று கருத்துக்களை யார் சொன்னாலும் மக்கள், நான் நினைக்கிறேன், விரைவிலே அவர்களுக்கு பதிலே வழங்குவார்கள். அளந்தால் 6000 ஏக்கர் கிட்ட விடுவித்ததாக ஐசி போலீஸ் விடுவிக்கப்பட்டதாகவும், ஆனால் அது வர்த்தமானி அறிவித்தல் வரையில்லை. தாங்கள் அளக்க வேணும், அளந்துதான் கொடுக்க வேணும் என்று சொல்றது கடந்த காலங்களில் இப்படி அளந்து கொடுத்ததாக இல்லை. விடுவிக்கப்பட்ட இடங்கள் இல்லை. ஏன் இதை மட்டும் அளக்க வேணும் என்று ஆராய்கிற பொழுது இல்லை, அதை பிரச்சனைக்குரிய இடமா இருக்கிறதால அதிகாரிகள் மட்டத்திலே நாங்கள் சொல்லிடாதானே விகாரியை உடையுங்கள் என்று அல்லது எங்களால் அப்படி கட்டளை பிறப்பிக்க இயலாது. அதனால நாங்கள் தந்திரோபாயமாக எப்படி காணியை விடுவிக்கலாம் என்று பார்க்கிறோம் என்ற கருத்துக்களை அவர்கள் வைக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இது ஒரு சரியான சட்ட ரீதியான ஆலோசனையை பெற்றுத்தான் அளக்கிறதுக்கு விடுறதா இல்லையாண்ட முடிவுக்கு வர வேண்டும். மிக முக்கியமா அளந்து சில வேளை திரும்ப நாங்கள் அந்த இடத்துக்கு போக முடியவில்லை என்றால் அது இன்னும் ஆபத்தானதாக மாறும். அல்லது காணி உரிமையாளர்கள் தானே போராட்டம் நடத்துகிறார்கள். 17க்கும் மேற்பட்ட காணி உரிமையாளர்கள் இருக்கிறார். அவர்களை தங்கட காணிக்க போய் இருக்க விட்டால் முதலாவது, அதுக்கு பிறகு அளக்கிறத செய்யலாமே. நாங்க போய் அந்த காணிக்க கொட்டுல போட்டோ அதுல சின்ன வீட்டை கட்டி எங்கிற இடத்துக்கு நாங்க இருக்கிறோம். அதுக்கு அனுமதிக்கிறோம். எல்லாருக்கும் எங்கட காணி தெரியும், இல்லை தெரியும், நாங்கள் போய் இருக்கிறோம். அதை அனுமதிச்ச பிறகு எங்கட காணியை நீங்கள் அளந்து தரணும், அதுக்கு பிறகு அளவு கொண்டா எழுப்பிடலாம். இது அளந்த பிறகு நாங்க பைபோஷா போய் கூறலாமா? உத்தரவாதம் இல்லை. அளந்த பிறகு உங்கள்கிட்ட காணி தரப்படுமா என்பதற்கு தெளிவான வாக்குறுதிகள் இல்லை. ஆகவே இது சரியான சட்ட ஆலோசனைகள் பெற்றுத்தான் செய்ய வேண்டும். அளக்கிறது சட்டப்படி அவர்கள் சுவீகரிக்கிறதுக்கு அளந்துட்டு கையெழுத்துக்களை வேண்டலாம், வேண்டி போட்டு சில போல விடாம விட்டால் அதுக்கு பிறகும் தொடர்ச்சியா இதே நிலைமையா தான் இருக்கு. அளக்கிறதுக்கு முதல் அப்படி என்றால் அரச மட்டத்தில் அதுக்கான தெளிவான உத்தரவாதங்களை தர வேண்டும். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ற கருத்து நான் அறிஞ்ச அளவில் எனக்கு தெரிஞ்ச அறிவு கட்டிய வரையில அளக்கிறது ஒரு ஆபத்தான விஷயமாக தென்படும். இருந்தாலும் சரி, அப்படி அளக்கலாம் என்றால்
அளக்கத்தான் வேணும் என்று காணி உரிமையாளர்கள் அப்படி கருதினால் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு சட்ட ரீதியாக அதே நேரம் அரசு உயர்மட்டத்தின் உத்தரவாத கடிதங்கள் கையில் இருக்க வேணும். அது ஜனாதிபதி மட்டத்திலேயாவது தரப்பட வேணும். அவர் தான் பாதுகாப்பு அமைச்சர். அப்ப அவர் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லணும், இல்ல நாங்கள் அளந்து உங்கள்கிட்ட தரப்போறோம். இந்த அளந்து விலகாலமும் கொடுத்ததா இல்லை. ஏதாவது காணிகள் விடுபொழுது அளந்துதான் கொடுத்தது இல்லை. அது இதை மட்டும் அளக்கணும்னா சரி, அவர்கிட்ட காணி தெரியும், இருக்க விடுவோம் காணி. அதையும் அவர்கள் செய்ய தயாரில்லை. அது இது ஒரு நெருக்கடியான சூழல் தான். உங்களுக்கும் காணி உரிமையாளர்களுக்கும் குழப்பமா இருக்கும். அவர்கள் காணி அளந்து தர முயற்சிக்கிறார்கள். நாங்க விடுறதா அளக்கிறதான்னு நீங்களும் பல கருத்துக்களையும் கேட்கிற பொழுது உங்களை இன்னும் குழப்பி விட்டு போறதா இருக்கு. அப்படி இல்லாமல் தொடர்ச்சியாக இதை செய்யறதுக்கான விஷயத்தை, இதை வெற்றி பெறதுக்கான விஷயத்தை ஒரு எல்லைக்கு வந்திருக்கு. உங்களோட போராட்டம் தான் காரணம். நீங்களும் உங்களை சார்ந்து முன்னெடுத்தவர்களுடைய போராட்டம் தான் இன்றைக்கு இந்த அளவில் அளக்கிறதுக்காக கூட அவர்கள் வந்திருக்கிறது. அதுதான் ஒரு காரணம். நான் கூட அந்த அளவுக்கு பெரிய அளவில் அந்த போராட்டத்தில் பங்களிக்கல, நான் வெளிப்படையாக சொல்ல வேணும். ஆனால் உங்களுடைய சேர்ந்து நின்ற ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் இன்றைக்கு அளக்கிறதுக்கான பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்துருக்கு. ஆனா அதை அளக்கிற அளவுக்கு அவர்கள் வந்திருக்கணும். அது ஆபத்தானதா சரியானதான்றதை இன்னும் யோசிச்சு முடிவெடுக்கணும் தான் இந்த கருத்தா இருக்கு. கையெட்டியில இந்த காணி சம்பந்தமான இந்த போராட்டம் என்றது இந்த மக்கள் தங்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில கிட்டத்தட்ட 3 வருடங்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுடைய இந்த காணிகள் ஆரம்பத்தில் இராணுவத்தின் ஆக்கிரமிப்புக்குள்ள இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு பகுதிக்குள்ள அந்த விகார ஒரு மிகவும் இரகசியமான முறையில் மரப்புகள் போடப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த அரசியல் பிரசலாக அந்த கதைகள் வருகிற பொழுது அந்த மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது, அந்த கட்டப்படுற இடத்துக்குரியவர்கள் வெளிநாட்டில் உங்களோட காணியம் ஒன்றுக்கும் ஒரு பிரச்சனையும் வராது, நீங்க ஒன்றுக்கும் யோசனை செய்வதில் இருந்த ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப பிடிக்கப்பட்ட இடத்துல அந்த மக்கள் காணி விடுபடும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற நேரத்தில் நாங்கள் 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பிள்ளைப்பள்ளி உடன்கொடுப்பு கூட்டத்தில் அந்த காணி விடுவிக்க அந்த அடிக்கல் நாட்டப்பட்ட தகவல் அறிந்து அதுக்கு தெரிவித்து அந்த கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தாலும் கூட இரகசியமாக இந்த வேலைகள் நடந்திருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு இப்படியான தவறான வழிகாட்டுதல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது கணிசமாக கட்டப்பட்டு அதில் திறப்புலா செய்யப்படுற நேரத்தில் அறிவித்தல் வர்ற பொழுதுதான் இந்த மக்களுக்கு தெரியும் அவர்கள் கட்டைக்குள்ள ஒரு 4 திறப்புகளையோ என்னவோ தான் கட்டியிருக்கிறார்கள். ஆனால் திறப்புலா செய்கிற பொழுது இந்த 17 பேருடைய காணிகளையும் பிடித்து எல்லப்படுத்துகிற பொழுதுதான் தெரியும் தங்களுடைய காணிகளும் இந்த விகாரைக்குள்ள போகுது என்று சொல்லுவாங்க. அப்ப அப்படி ஒரு நிலைமை வந்த பிறகுதான் இந்த மக்கள் போராட தொடங்குகிறார்கள். அந்த விகாரில அங்க முன்னுக்கு போடப்படுகிற போட் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் கட்டப்பட்டு அவர்களால் பராமரிக்கப்படுகிற இராணுவத்தினரால் பராமரிக்கப்படுகிற விகாரி என்றுதான் அங்க போட் போடப்படுகிறது. ஆக இது பாதுகாப்பு சொந்தமா இருக்குதா இல்லையான்றது கூட தெரியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அது ஒன்று, அது பாதுகாப்பு சொந்தமா இல்லையான்றதும் தெரியாது. இரண்டாவது அவர்களுக்கு ஒரு வசதி இருக்கு. அவர்கள் ஆளும் தரப்பு போலீஸ் இயந்திரம், ராணுவ இயந்திரம், சகல திணைக்களங்களும் அவர்களோட பக்கம் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த போராடுகிற மக்கள் அந்த விகார வாசலுக்கே போகலாத நிலைமை இருக்குது. அங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கிற பொழுது என்னத்தை சொல்லுகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் தென்பகுதியில குழப்பங்கள் வந்துடும், தாங்கள் அமைதியை நிலைநாட்ட வேண்டி இருக்குன்னு சொல்லி. அப்ப தென்பகுதியில குழப்பங்கள் வந்துடும் என்று சொல்லி சொன்னால் அந்த விகாரையிலே ஒரு இஞ்சி கூட அந்த காணியில கை வைக்க கூடாதுன்றதுதான் அவர்கள் சொல்ல வர முடியும். இன்றைக்கு அளக்கிறத பற்றி கதைக்கிறார்கள். போன பொங்கு பருவத்துக்கு நடந்த போராட்டத்துக்கு கூட கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசாரை வச்சு அந்த சட்டவிரோத விகாரைக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுவாங்க. அப்ப விடுறதுக்கான நடவடிக்கை தானா என்று சொல்லி யோசிக்கல, எந்த ஒரு செயல்பாடும் விடுவிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையாக அங்க தென்படுகின்றன. அப்ப இப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த விகாரையை அது இராணுவத்தால கட்டப்பட்டது என்று வருகிற பொழுது போர் வெற்றியோட இது சம்பந்தப்படுது. அப்ப அப்படி வருகிற பொழுது
அந்த இடத்துல அதை மக்களுக்கு மீள கையளிக்க முற்பட்டால் அது தென்பகுதியிலே குழப்பங்கள் வரும் என்பதை சொல்லி நாட்டின் அமைதி தேசிய பாதுகாப்பு என்ற பெயரில் அந்த விகாரை இருக்க வேணும் என்ற ஒரு முடிவு அரசின் பக்கத்தில் தொடர்ந்து இருக்கும் என்று சொல்லி சொன்னார். அரசு வேணுமென்றா அனுபவம் சொல்லலாம், நான் காணியை விடுறதுக்கு ரெடி, ஆனால் இந்த திணைக்களங்கள் கதைக்கணும் என்று சொல்லி காலத்தை அவர்களுக்கு கொண்டு போகலாம். திணைக்களங்களும் வந்து குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். அப்ப அந்த அது விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம போகும் என்று சொல்லி சொன்னால் இங்கே நடக்க போறது எங்கட மக்களோட சம்மதத்தோட அந்த காணி அளக்கப்பட்ட விஷயம் மட்டும்தான் இப்ப நடந்திருக்க போது. இதுல செல்வி நின்று சுட்டிக்காட்டின ஒரு விடயம், அந்த வெளிநாட்டுக்கு போறதுக்கு அமைச்சர்கள் வெளிநாட்டுக்கு போக வேண்டி இருக்குது. அப்ப அவர்களுக்கு ஒரு சர்வதேச நெருக்கடி இருக்குது. இந்த பிரச்சனை அண்மையில ஐக்கிய நாடுகள் வதிவிட பிரதிநிதியும் இந்த கையெட்டி தொடர்பாக அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பி இருக்கிறார். நாங்கள் சந்தித்த பொழுதும் அந்த விடயம் தொடர்பாக தான் தகவல்கள் சேகரித்தது என்று சொல்லியும் சம்பந்தப்பட்ட கதைச்சிருக்கிறோம் என்று சொல்லியும் அதை தாங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியும் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவர்களுக்கு ஒரு கடுமையான ஒரு அழுத்தம் ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அழுத்தம் இருக்கிற காரணத்தால தாங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஏதோ ஒரு ஆக்கப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கிறதாக காட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல அவர்கள் அவசரமா கூப்பிட்டு இந்த விடயத்தை இந்த காணி உரிமையாளர்களோட கழிச்சிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு இடத்துல காணி சுவீகரிக்கப்படுது போற பொழுது எழுத்து மூலம் தான் கடிதங்கள் அனுப்பப்படுகிறது. ஆனால் இங்க அரசாங்க அதிபர் தான் எழுந்தமானத்துக்கு எப்படி ஒரு அளவீட்டை செய்ய முடியும்? காணி திணைக்களத்தின் ஆணையாளருக்கு என்ன ஆர் ஓடர் போட்டது இந்த காணி அளக்கணும் என்று சொல்லி காணி திணைக்கள ஆணையாளர் சேவை டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பர்பஸுக்காக இதை அளக்குறேன்னு சொல்லி ஓடர் போட்டிருக்கிறார். ஜிஏ இந்த காணியை கொடுக்கறதுக்கு இந்த காணியை அளவுங்கள் என்று சொல்லி அந்த காணி ஆணையாளர் நாயத்துக்கு எழுத்து மூலம் ஒரு ஓடர் போட்டிருக்கிறாரா? அல்லது டெலிபோன்ல சந்திரசேகரன் சொன்ன உடனே காணி ஆணையாளர் அளக்கலாமா? அது செல்லுதான் சொல்லுவோம். அப்ப இந்த பல கேள்விகள் இருக்கு. அப்ப எழுத்து மூலம் ஒரு ஓடர் போடப்பட்டிருக்கின்றால் அந்த என்ன பர்பஸுக்காக அந்த ஓடர் போடப்பட்டிருக்குது என்றது தொடர்பாக அந்த கடிதத்தை அதை வெளிப்படுத்தட்டும். நாங்கள் எங்களுக்கு இதுல நம்பிக்கை இல்லை. இந்த காணிகளை இவர்கள் கொடுக்கிறதுக்கு தான் அளக்க முற்படுகிறார்கள் என்றதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட கேள்விகள் இருக்குது. இப்ப குருந்தூர் மலை அவர்கள் முதல் ஒரு அகழ்வு பணி செய்ய வெளியிட்டவர்கள். அப்பொழுது அங்க உள்ள மக்கள் அதை கடுமையாக எதிர்த்தவர்கள். நாங்களும் பாராளுமன்றத்தில் எதிர்த்த நாங்கள் அப்பொழுது விக்ரமநாயக்க ஊடகங்களுக்கு சொன்ன முடியும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அங்கே ஒரு கட்டுமானங்களும் செய்ய போறதில்லை, ஒரு மணி ஒரு அகழ்வு பணி மாத்திரம் தான் செய்ய போறோம் என்று சொல்லி இருந்தார்கள். ஆனால் அதுக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு விகாரியை கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்த பிறகு அதுக்கு எதிராக நாங்கள் எதிர்ப்பு காட்டி எந்த அளவு தூரம் அதை சரிப்படுத்தலாம் என்பது தொடர்பாக ஒரு ஆழமான கேள்வி இருக்குது. மற்றது சுவீகரிப்பு விஷயம் அவர்கள் ஒரு பொது தேவைக்காக ஒரு பப்ளிக் பர்பஸுக்காக சுவீகரிக்க முடியும் என்று சொல்லி சட்டம் சொல்லுது. அப்ப அந்த இடத்துல இந்த இது ராணுவத்தால் கட்டப்பட்ட விகாரியாக இருக்கிற பொழுது அதை அவர்கள் ஒரு இனங்களுக்கு இடையில குழப்பம் வரக்கூடாது என்று சொல்லி ஏதோ ஒரு வகையில ஒரு பொது தேவையாக காட்டி இன நல்லிணக்கத்துக்கான இடமாக காட்டி அதுக்கு சுவீகரிக்கிறதுக்கான ஒரு சூழலை எதிர்காலத்தில் அவர்கள் உருவாக்கலாம். இந்த 3 வருட போராட்டங்கள் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இன்றைக்கு அந்த கையெட்டியில அந்த விகார காணி மட்டும் இல்ல அந்த பிரதான வீதியிலிருந்து கடற்கரை வீதியிலிருந்து இந்த விகாரடிக்கு வார பக்கத்துல கசனம் குடியிருக்க முடியாத அளவுக்கு வெளியேறி போயிருப்பார்கள். அந்த அளவுக்கு அந்த தென்னிலங்கையிலிருந்து வரக்கூடிய ஆக்கிரமிப்புகளும் அவர்களுடைய வாகனங்கள் தரிக்கிறது உள்ளிட்ட பல்வேறுபட்ட வேலைகள் அங்கே சகலம் அவர்கள் அந்த விசாரணை நடக்கிற நேரம் அல்ல புசன் நடக்கிற நேரத்தில் அந்த மக்கள் அந்த ஊரை விட்டு வெளியில போய் இருந்து போட்டு வருவோம் என்ற அளவுக்கு தான் அங்கே கடுபிடிகள் இருக்கிறது. ஆகவே இதுல இந்த அரசு நடந்து கொள்ற விதம் எந்த வகையிலும் இதை கொடுக்கிறதுக்கான ஒரு வெளிப்படுத்தல செய்கிறதாக எங்களோட மனதுக்கு படையில்லை. அமைச்சரோ அல்லது அரசாங்க அதிபருக்கு இப்ப சொன்ன மாதிரி அரச உத்தியோகத்தர்கள் அரசு சொல்றதை தான் செய்வார்கள். அவர்களுக்கு முதல்ல ஒரு சர்வதேச நெருக்கடி அரசுக்கு இருந்தது. இந்த மக்களோட காணிகளை மீளளிக்கணும் என்ற நெருக்கடி இருக்கிற பொழுது அவர்கள் அரசாங்கம் அரசு சொல்லுது நீங்கள் காணிகளை விடுவிக்கக்கூடிய நடவடிக்கை எடுங்கொண்டு சொல்லிகள் அந்த வேலையில அவர்கள் அர்ப்பணிப்போட விடுபட்டார்கள் அந்த அரச உத்தியோகத்தர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு விருப்பம் இருக்கு மக்களுக்காக செய்யணும் என்று சொல்லுவார். ஆனா அதே நேரத்தில் இதை மக்களுக்கு கொடுக்க கூடாது, இதை இப்படித்தான் செய்யணும் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் தலைகீழாகவும் செய்ய வேண்டிய இடத்துக்கு நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அரசாங்க அதிபருக்கு நெருக்கடி வரலாம், பிரதேச செயலாளருக்கு நெருக்கடி வரலாம், பல்வேறுபட்ட சிக்கல்கள் வரைகளை அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்றது ஒரு சிக்கல். ஆளுநர்
ஜனவரி 25ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி ஒரு அப்பட்டமான பொய்யை சொன்னார் தானே. காணி உரிமையாளர்கள் வந்து மாட்டு காணியை பெற்றுக் கொள்வது வேற இருக்கிறோம், அது முழுக்க முழுக்க பொய். அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இந்த ராணுவத்தால கட்டப்பட்ட ஒரு விகாரியாக இது இருக்கிற காரணத்தாலும், இன்னமும் அந்த பிக்கு உள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த பிரதேசங்களும் இருக்கிற காரணத்தாலும், அந்த பகுதிக்கு தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற காரணத்தாலும், தொடர்ந்து போலீசார் நீதிமன்றத்தில் பொய் வழக்குகளை போட்டு நெருக்கடிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலையிலும் இந்த செயல்பாடுகள் எதுவும் வந்து காணிகளை விடுவிப்பதற்கு ஒரு உத்தரவாதத்தை விடுவிப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக வந்து படையில்லை. இதுல பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு நம்பக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதுக்கான உறுதிப்பாடுகள் சரியான இடங்களில் இருந்தவர்கள் முறைப்படி எழுத்து மூல ஆவணங்களை வெளியிடுகிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் சொல்லலாம் மக்களுக்கு வந்து நீங்கள் அந்த முயற்சியை செய்து பாருங்கள் சொல்லி. ஆனால் அப்படி ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு இடத்துல, குறிப்பாக இந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து அளவீடு செய்யறதுக்கு இப்ப சரத் 24ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளிகாமம் வடக்கு தெல்லிப்பள பிரதேச செயலர கொழும்புக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழு கூட்டத்துக்கு வர சொல்லி கூடப்பட்டிருந்தது. சரத் வீரசேகரா கூப்பிட்டிருந்தவர். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த குழுவில் இருந்த அங்கத்தவராக அப்ப இருந்த சார்ஸ் நிர்மலநாதன் எம்பியும் போயிருந்தவர். அந்த சந்தர்ப்பத்தில் சரத் வீரசேகர வந்து டிஎஸ்க்கு சொல்லி இருக்குது, நீங்கள் அந்த காணியல் அவலத்தையும் வந்து சுயரித்து வந்து வியாரைக்கு கொடுக்கணும் என்று சொல்லிவார். அப்ப அவ சொல்லிக்கிறா வந்து தனக்கு அப்படி சட்டப்படி வந்து அப்படி செய்து கொடுக்கல, அப்படி காணி ஆணையாளர் தனக்கு ஊடர் போடணும். அப்ப அவர் சொல்ல இல்ல இல்ல அவர் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, நாங்கள் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை கூட பாராளுமன்றத்தில் கூப்பிட்டு சொல்றோம் வந்து நீங்களே செய்யணும். அப்ப அவ அந்த இடத்துல வந்து தன்னுடைய சட்ட ரீதியான விஷயங்களை சுட்டுக்காட்டின பொழுது வந்து அதுக்கு மேலே அவரால் ஒன்றும் செய்ய முடியல. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னு சொன்னால் ஒரு அளவு காணியாளர் நாயகம் சொல்லி இருக்கிறார் வந்து அது முறைப்படிதான் சுயரிப்பு நடவடிக்கைகளை செய்யலாமே தவிர சும்மா வந்து எழுதி கொடுக்கிறாரு என்று சொல்லி அவரும் அந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். இதை சார்ஸ் நிர்மலநாதன் வந்து பிறகு வெளியில சொல்லி இருந்தவர். அப்ப இப்படிப்பட்ட ஒரு இடத்துல காணி அளவீடு என்ன அடிப்படையில செய்யப்படுவதற்கு ஜிஏ காணி சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டர் போட்டிருக்கிறாரா அல்ல பிரதேச ஆர்டர் போட்டிருக்கா, அது எழுத்து மூலம் என்ன நோக்கம் அதுல சொல்லப்பட்டிருக்கின்றதை முதல்வர்கள் வெளிப்படுத்தினால் அதுக்கு பிறகு வந்து நான் நினைக்கிறேன் வந்து முடிவெடுக்கக்கூடியதாக. கையெட்டியில